எவ்வளவு டெஸ்ட் பாரு ஒரே நாள்ல. யோ பாத்து தோலையா, கீழே கீழே தள்ளுற போறேன். 45 வருஷம் சர்வீஸ் உங்க அப்பா காசுன்னு இருக்கிறேன். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உங்களை மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சிருந்ததான் இப்படியே இருக்கிறேன். நானாவது இந்த வேலை செஞ்சுக்கிறேன். ஒருத்த பாருங்க ஓப்பி வச்சுங்கிறான். வைக்கா உன்னை கேட்டா நீ பதில் சொல்றா, என்ன கோத்து விடுற? உண்மையை சொன்னேன் கோவம் பொத்தின்னு வருதா? யோ கத்தாம வேலையை பாருங்க, நோய் நோய் பேசினே இருக்கிறீங்க. இந்த மோட்டர் எல்லாம் தூக்கி போட வேண்டிய மோட்டர் ரெடி பண்ணி சொல்றாங்க பாரு. இதெல்லாம் புலம்பாகிறா, ஏன்டா மனங்கிட்டே இருக்க? சீக்கிரம் செய்யி. உனக்கு என்னப்பா ஈஸியான வேலை, எனக்கு பாரு கஷ்டமாச்சா. அண்ணா இங்க ஒரு ஃபேன் ஒண்ணு கிடைக்குமாண்ணா? ஃபேனு கிடையாது, வாங்கணும். ஏங்க என்னங்க எடுத்த ஒண்ணு நெக்லா பேசுறாரு? ஏன்பா வாங்குறது தான்பா கேட்டேன். ஃபேன்லாம் கிடையாது, போப்பா. டேய் என்னடா இப்படி பேசுற? கஸ்டமர் இப்படிதான் கிரியேட் பண்ணுவியா? ஃபேன் வாங்கிட்டு போனா சர்வீஸ்க்கு என்கிட்ட தானே வரணும். நோ அப்படிதான் பேசிட்டு இருப்பான். ஓனர் உள்ள இருக்காரு, போயிடுறேண்ணா. கடவுளே, சூரத்தங்க பொறிக்கு உனக்கே ஓடிக்கிறேன். அவர் ஃபேன் வாங்க கூடாது. வெளியில பார்த்தா சின்னதாகுது, உள்ள இவ்வளவு பெருசாகுதா? ஏங்க ஃபேன் ஒண்ணு வேணுங்க. என்ன பண்ணுங்க வேணும்? முதல்ல என்ன பேசுற நீ? இங்க வாப்பா. போங்க, அவர் எடுத்துட்டு வர பாருங்க. ஃபேன் வாங்க வந்துக்கிற. ஆமாண்ணா. அப்படி வாண்ணா. யோ ஃபேன் இங்க இருக்குது, அங்கங்கயா கூட்டின்னு போற. எந்த ஃபேன் நல்லா இருக்குன்னு சொல்ல போற முதலாளி. நீங்க கம்முன்னு உட்காருங்க. வாப்பா. என்னடா யார் ஆளு? அவருக்கு ஃபேன் வேணுமா, வாங்க வந்துக்கிறாரு. ஏங்க இங்க ஃபேன் வாங்கினா ஒரு 500 ரூபாய் கூட தான் இருக்கும், பரவாயில்லையா? 500 ரூபாய் கூட இருக்குமா? என்னப்பா சொல்ற? அதனாலதான் உன்னை சௌந்தரி இல்லாம கூட்டின்னு வந்தேன். நீ கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச கடை பக்கத்துல ஒண்ணு இருக்குது. ஏங்க இந்த கடையில வேலை செஞ்சுட்டு பக்கத்து கடையை பத்தி பேசுறீங்க? நியாயமா இருக்கிறேன்பா. ஆமாம்பா, யாரை ஏமாந்துட கூடாதுன்னு குறிக்கோளோட இருக்கிறோம். சரி, அந்த கடையில எவ்வளவு சொல்லுவாங்க? இங்க வாங்கறத விட அங்க 500 ரூபாய் கம்மியா இருக்கும். 50-50 ஆன்சர்னு மட்டும் சொல்லு. 50-50யா? அது எங்க கோட் வார்டு. போ, இதே தெரியலையே போ. பேரு ஞானா ஸ்டோர். சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா. எப்படியோ இன்னைக்கு ஒரு 200 ரூபாய் தேய்ச்சிடா. இரு, வேற கஸ்டமர் வராங்களான்னு பாக்குறேன். என்னங்க ஃபேன் வாங்கலையா? அது ஒண்ணு இல்லங்க, நான் கேக்குற மாடல் இங்க இல்ல. எல்லா மாடலும் இருக்கே. அதை விடுங்க, நான் வேற எங்கன்னா வாங்கிக்கிறேங்க. வாங்க, ரேட்டு பார்த்து பேசிக்கலாங்க. என்னத்த பாட்டு பேசிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, செட் ஆகாது. வந்தா அவன் பாட்டு போயினாக்குறான். யோ கஸ்டமர் தான் பண்ணீங்க. முதலாளி அவன் பெரிய ஃபேன் வாங்க வரல, குழந்தைக்கு சுத்துது, அந்த ஃபேன் வாங்க வந்தான் முதலாளி. குழந்தைங்க சுத்துற ஃபேனா? அது என்ன அது? மோட்டர் ஃபேன் இல்ல, சின்னது அது. அப்படியா? நோ, இவங்க என்ன பண்ணாங்க சொல்றேன்னா? டேய் நான் பாத்துறேன். என்னடா என்ன பண்ணாங்க அவங்க? அது வந்து அவங்க ஃபேன் வாங்க வந்தாங்கல்ல, அவர்கிட்ட என்னத்தமா சொன்னாங்க இவங்க? நாங்க சொல்றது இருக்கட்டும்பா, முதலாளி நாங்க சொல்றது நீ கேளு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? இருங்க, அவன் சொல்லிட்டான். நமக்கு உங்க பையன் 24 நாளுக்கு முன்னால வந்தான். அவன் சொல்றது கேக்குறீங்க, நான் சொல்றது கேட்க மாட்டீங்களா? நான் சொல்றேன்னு மிரட்டுறீங்களா? அண்ணன்ட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன், பாத்துக்கோங்க. சொல்லுப்பா சொல்லு. உன்னை பத்தி அண்ணன் கிட்ட சொல்ல போறான். யோ என்ன மாத்தி மாத்தி பேசிக்கிறீங்க? என்னதான் விஷயம் சொல்லுங்க. முதலாளி நம்ம கடைக்கு இன்னொரு சாவி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் முதலாளி. கடை சாத்திட்டு பிறகு மாறு பஸ்ல வந்து எல்லாத்தையும் தூக்கி போறான் முதலாளி. அவங்க பொய் சொல்றாங்கண்ணா அவங்க. ஏய், யார் போய் சொன்னது? போன வாரம் உங்க அக்கா வீட்டுக்கு ஒரு மிக்சி குட்டிய. மிக்சி மட்டுமா குடுத்தான்? 3 குக்கர் குடுத்தானா? அது சொல்ல மாட்டியா? நோ, எல்லாமே பொய், அவங்க பொய் சொல்றாங்கண்ணா. ஏய் கம்மிடுறா. எப்பா உண்மையா குத்தத பாத்தீங்களா? பாத்து முதலாளியா, நாங்க பொய்யா சொல்ல போறோம். வேணா இவன் தலைமையில சத்தியம் வேணாம் நம்புவாரா? அதனால தான் சொல்றேன். முதலாளி 45 வருஷம் உழைக்கிறேன், என்ன நம்ப மாட்டேன் முதலாளி. யோ அழாதையா. ஏய் வேலையை விட்டு போட. நோ, அவங்க பொய் சொல்றாங்கண்ணா அவங்க. யாரு பொய் சொல்றான்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வெளில போட. டேய், என்னையா வேலையை எடுத்து தூக்குறீங்க? உங்களை பாத்துக்கிறேன்டா. போடா போடா, முதலாளிக்கு விசுவாசமா இருக்க கத்துக்குங்கடா. யோ போய் ஒழுங்கா வேலையை பாருங்க. போடா, முதலாளி கோவப்படுற மாதிரி வந்துக்காதனா? ஆனா பொருள் எல்லாம் நிறைய தான் இருக்குதா? சரி வா வா, எதனா போகும்போது எடுத்து போயிடலாம். வாங்க சார் வாங்க. என்ன பொருள் வேணும்? யார் டிஃபன் பாக்ஸ் வாயா? டிஃபன் பாக்ஸ் வேணுமா? டிஃபன் பாக்ஸ் என்ன டிஃபன் பாக்ஸ் வேணுமான்னு கேக்குறான். யோ கஸ்டமரை கவனி. கவனிச்சுதான் இருக்கிற முதலாளி, நீ கம்முன்னு உட்காந்துற. என்னங்க ஃபேனு, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதனா வேணுமா? அதெல்லாம் வேணாங்க, பழைய குண்டான போட்டு புது குண்டா எடுக்க போறோங்க. பழைய குண்டா கேசா? போங்க அப்படி போய் எடை போடுங்க. இந்தாங்க இது எடை போடுங்க. பெரிய கல்யாணம் நான் டவுலும் யோசிக்கிறேன். சரி விடு, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். இந்த கடாய கூட்டானா இவ்வளவு வெயிட் வருது. திக்கான குண்டாம்பா. அப்படி இருந்தாலும் இவ்வளவு வெயிட் எப்படி வரும்? டேய் கஸ்டமர் எப்படி கூட்டுமா? ஐயா மாட்டி நம்மளுக்கு. டேய் அண்ணா, நான் வாங்கினா நீ தான் இப்படி பண்ணியே. இப்படி வாங்கயா. வாங்க வாங்கப்பா வாங்க.
என்னப்பா பிராட் வேலையா? என்ன ஃப்ராட் வேலைன்றா? வாய் வெத்தல் பாக்கு போட்டுக்கோ. ஏய் எல்லாம் பார்த்தாச்சு உள்ள கழுகுது. யோ அது ஏதாவது நசிங்க இருக்கும் போது உள்ள மாயிட்டு இருக்கு சின்னதா. இந்த கதையே வேணாம், நான் சொல்றபடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. என்ன சொல்றீங்க? என்னடா இதா? ஓகே சொல்லலாம். என்ன சொல்றீங்க? நான் பண்ணேன்னு சொல்லு. ஏப்பா சட்டுப்பட்டு சொல்லுங்கப்பா, அதான் அவர் கூட போறான். இவர் தினமும் இதே மாதிரி குண்டால கல்லு போட்டு எடுத்துனுவான், நம்ம 2 பேர் பிரிச்சுக்கலாம். சூப்பர் யோசனை. என்ன ஓகே சொல்றீங்களா? இதெல்லாம் ஓனருக்கு தெரிஞ்சானா அவன் அட இங்க வர கஸ்டமரை வேற கடைக்கு தான் அனுப்புறோம். எப்படியா? ஊர்ல இங்க வேலை அதிகமா இருக்கும், வெளிக்கடையில கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க கமிஷன் வாங்கிக்குவோம். சூப்பர் ஆளுங்க நீங்க. சரி சரி வாங்க, இன்னிலிருந்து நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். யோ அந்த பக்கத்து கடை பேர் என்னதுண்ணா? நானா கடை 50-50னாக்கா நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. அட வாங்கப்பா, அந்த அவர் கூட்டு போறான். சரி வாங்க போலாம். என்ன வேணுமா உங்களுக்கு? முதலாளி அலுமினி 8 கிலோ இருக்குது முதலாளி, உங்களுக்கு காசு வேணுமா? ஓ போட்டதே கடாயும் குண்டாலும் தான், எப்படி 8 கிலோ இருக்கும்? அத நாங்க சொல்றோம், என்னப்பா நாங்க சொல்லிருக்கோம்னு இருப்பா. என்னங்க எப்படி 8 கிலோ வந்துச்சு? ஏங்க இவங்க 2 பேரும் ஃப்ராடுங்க. பிராடா? யார பிராடுன்றா? என்னப்பா பேசுறீங்க? நீயே சொல்லி இவங்கள பத்தி. நோ செம்ம ஃப்ராடுன்னு இவங்க 2 பேரும். ஒன்னும் புரியலையே, என்ன சொல்றீங்க? தினமும் அலுமினிய குண்டால கல்லு வச்சு எடை போட்டு அது வர காசுலாம் பாதி பாதி பிரிச்சுக்கலான்றாங்க. போய் முதலாளி போய். உண்மை இவங்க தான் இந்த குண்டான எடுத்துன்னு சொன்னாங்க. பாரு ஃபுல்லா கல்லு. அடா ஃப்ராடுங்களா, உங்களை போய் நான் நம்பணும்டா. 45 வருஷமா உங்க ஒப்பாட்டு வேலை செய்யற முதலாளி, நான் போய் சொல்லுவேனா? யோ அதான் நீ பண்ண ஃப்ராடு வேலை தெரிஞ்சு போச்சே. பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சா நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க. டேய் நீ மூடி நேரடா, ஏன்டா இப்படிலாம் பண்ற? ஏன் உண்மை சொல்லித்தானே ஆவனா? ஏதோ பக்கத்துல நானா கடைக்குதான். ஆமா நாடா கடை இருக்குது. அந்த கடையில இவங்க டீலிங் பண்ணிருது. இங்க வர கஸ்டமர் எல்லாம் அந்த கடைக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. முதலாளி பொய் முதலாளி, 45 வருஷமா உங்க அப்பா வேலை செஞ்ச முதலாளி. 45 வருஷமா வேலை செஞ்சு என்னென்ன திடீர்னு போனது தெரியலையே. குத்தி போலீஸ்ல தள்ளுங்க இந்த ஆளெல்லாம். டேய் என்னடா கொத்து விடுறீங்க? ஏய் அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, போயா. ஏய் இவங்க வேலைக்கு வேணாம், கிளம்புங்க. ரொம்ப ஃப்ராடுங்க, திருப்பி கடை பக்கம் சேர்த்துறாதீங்க. கண்டிப்பா சேர்க்க மாட்டேன்பா, இவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு இவ்வளவு தெரியாம போச்சுப்பா. சரி அதெல்லாம் விடுங்க, இப்ப வேலைக்கு ஆள் இல்லையே என்ன பண்ணுவீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம், என்ன பண்றதுன்னு தெரியலையாப்பா. பேசாம நாங்க 2 பேரும் வேலைக்கு சேர்ந்துட்டோமா? தாராளமா சேர்ந்துக்கும்பா. ரொம்ப நன்றி முதலாளி. நாங்க பரவாயில்ல, அவனுக்கு வச்சு செய்வானுங்க. ஏய் ஃப்ராடுங்களா போங்க, அவங்க நல்லா ஆளுங்க. நல்லா இருங்களா? போ போ தெரியும் போ. அப்படியா கூடு சீக்கிரமா இந்த கடை நம்மள்தான் என்னடா. வேலை நடக்கும். கூட இருந்து கல் தட்டுறானுங்களே.